ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபேக்ட்ரி. கோடைக்கால வரப்பிரசாதமான முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்தோட பயன்களையும் மகத்துவத்தையும் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உடலில் சத்து குறைபாடுகளால் தான் சில பேருக்கு கொஞ்ச நேரத்திலே பலம் எழுந்து உடல் சோர்வு வரா மாதிரி ஆகும். மாம்பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின்களும் தாது சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அதை சாப்பிட்றவங்களுக்கு உடல் சக்தி அதிகமாக கிடைக்கும். நம்ம உடலில் பல பாகங்களுக்கு ரத்தத்தை கொண்டு சேர்க்குற பணியை செய்கிறது யாரு? நரம்புகள் தான். மாம்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு நரம்பு நல்லா வலுப்பெறும். நரம்பு தளர்ச்சி போன்ற நோய் ஏதாவது இருந்ததுனாலும் இதை சாப்பிட்றது மூலமாக நீங்கிடும். பெண்களுக்கு மாதம் ஏற்படுற ஒரு இயற்கையான நிகழ்வு மாதவிடாய். மாம்பழங்களை சாப்பிட்டு வரும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் சீராகி கருப்பையில் இருக்கும் தீங்கான கழிவுகளும் நீங்கும். பெண்களோட உடல் நலம் ரொம்பவே மேம்படும். மாம்பழம் சாப்பிட்றது மூலமாக நம்ம அழகாகவும் ஆகலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளோட சின்ன வயசில் நம்ம தோலில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதால தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்குது. ஆனால் வயசு ஆக ஆக அந்த நிலை அப்படியே இருக்காது. நடுமத்திய வயசு வரும்போது மாம்பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு தோல் சுருக்கம் நீங்கி தோல் பளபளப்பாகும். மாம்பழம் சாப்பிட்றது நம்மளோட ஹார்மோன் செயல்பாடுகளுக்கும் ஒரு முக்கிய விஷயமா அமையுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளோட உடலில் இருக்கும் நாளமில்லா சுரப்பிகள் உடலோட அத்தியாவசிய செயல்பாடுகளுக்கான பல ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது. அதாவது எண்டோக்ரைன் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாம்பழத்தை சாப்பிட்டு வரவங்களுக்கு இந்த ஹார்மோன்களோட செயல்பாடு சமநிலையில் இருக்கும். ஹார்மோன்கள் மட்டும் இல்லாமல் நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் மாம்பழம் ஒரு பெரிய விஷயமா அமையுது. மாம்பழமோ மாங்காயோ இதில் நம்ம எதை சாப்பிட்டாலும் நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத மருத்துவத்தில் பச்சை மாங்காயை நறுக்கி தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சு வந்தோம்னா நம்மளுக்கு இதய நோய், மாரடைப்பு போன்ற நோய்கள் வராமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மாம்பழத்தோட பயன்கள் இருக்குது. உடல் எடையை அதிகரிக்க மாம்பழம் சாப்பிட்டாலே போதும், சுலபமாக எடையை அதிகரிச்சுக்கலாம். 150 கிராம் மாம்பழத்தில் 86 கேலரிகள் அடங்கியிருக்கு. இதை நம்மளோட உடல் சுலபமாக ஈர்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்தில் உள்ள மாசத்து அதனை சர்க்கரையாக மாற்றுவதால் எடையை அதிகரிக்க இது ரொம்பவே உதவுது. செரிமானமின்மையாலையும் அமிலத்தன்மையினாலையும் ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்கறதுல மாம்பழம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. மாம்பழத்தில் இருக்கிற செரிமான நொதிகள் இயல்பான முறையில் நம்ம உடம்புல செரிமானம் நடத்திடுறதுக்கு உதவுது. பார்த்தீங்களா, இவ்வளோ மகத்துவமான மாம்பழத்தை சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு எவ்வளோ பயன்கள் கிடைக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.